தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கான வீடியோல மெயினா நம்ம பார்க்க போறது புதுச்சேரியில இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த வரிசையில அடுத்த யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ். இந்த லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் இது வந்து ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் புதுச்சேரியில் இருக்கிற 4 டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். மகாத்மா காந்தி டீம்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த யூனிவர்சிட்டியில் சேரணும்னா அட்மிஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நீட்டில் லோ மார்க் எடுக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீட்டில் லோ மார்க்காக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் பணமானது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் சேர முடியுன்றது அது ஒரு டிஃபால்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அதற்கு முன்பாக இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஃபிலியேஷன் யார் அப்படின்னா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னையில் இருக்கிறது. ஸோ இவங்களுடைய அஃபிலியேஷனில் தான் இது வந்து நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ், அதாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, இது புதுச்சேரியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. புதுச்சேரியில் இருக்கிற 4 காலேஜில் இது வந்து 2வது காலேஜாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் சீட் எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஜியில் 250 சீட்டு கிட்ட இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ஆர்ஐ சீட்டு இருக்கா அப்படின்னா என்ஆர்ஐ கிடையாது. அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து இதில் படிக்க முடியாது. இந்தியர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். இது பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இதில் படிக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. த்ரூட் இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? அதற்கு என்ன வழி என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது, ஸோ இந்த யூனிவர்சிட்டி நமக்கு தெரிஞ்சது. சரி, இதில் அட்மிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு எந்த ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் எம்சிசி மெடிக்கல் கமிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எம்சிசியோட வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வரும். அதாவது நீட்டோட ஸ்கோர்லாம் முடிஞ்சு, நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்றது எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எம்சிசி கீழே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்மர், எய்ம்ஸ், இந்த காலேஜஸ்லாம் எம்சிசி கீழே தான் வரும். இந்த காலேஜில் சேர்ந்து நீங்கள் படிக்கணுன்னாவே இந்த எம்சிசி வெப்சைட்டில் அப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். கூடவே டீம்டு டு பி யூனிவர்சிட்டிக்கும் இதே வெப்சைட் தான். அப்படி டீம்டு டு பி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னாவே இந்த காலேஜை போய் லாகின் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே உங்களால் கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது எந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ லக்ஷ்மி நாராயணா தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லக்ஷ்மி நாராயணா ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த யூனிவர்சிட்டியை நீங்கள் செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸாக கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே லக்ஷ்மி நாராயணா கிடைக்கும். லக்ஷ்மி நாராயணா நீங்கள் சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 24 lakhs கிட்ட வரும். வருடத்திற்கு நீங்கள் வந்து 4.5 வருஷம் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி 5.5 வருஷம் வரும். 4.5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் கண்டினியூவாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து அதிகமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. கூட இந்த டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே சேர்ந்து ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட நியர்பை 28 to 29 lakhs கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் பர் இயர் 24 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு 4.5 வருஷத்துக்கு கண்டினியூ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபீஸ்லாம் கவரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வாங்குவாங்க. இதெல்லாம் ஒன் டைம் ஃபீஸாக இருக்கும். அதே போல் வந்து காஷன் டெபாசிட் ஒரு 75,000 வாங்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள், திரும்ப வந்து நமக்கு கிடைச்சிற விஷயம் தான். அதே போல் வந்து இன்னொரு 75,000 நமக்கு வாங்குவாங்க. காஷன் டெபாசிட் போக ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஹாஸ்டல் சேர்றீங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்குரிய காஷன் டெபாசிட் ஒரு 75,000 இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்மே நமக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சுட்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜ் விட்டு போகும்போது ரீஃபண்ட் பண்ணிடுறது தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் நீங்கள் சேர்றீங்க, மெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5,000 6,000 6,500 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மெஸ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஹாஸ்டல் வந்து ஏசி ரூமாக இருக்கிற பட்சத்தில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 1 to 1.5 lakhs வரும் பர் இயருக்கு அப்படின்றது ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிற மாணவர்களுக்கு. இது இல்லாமல் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒரு 15,000 கிட்ட வாங்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் இப்போ லிமிட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு வரும். இதில் மெயினானது என்னென்னா சிலதெல்லாம் நிறைய ஒன் டைம் ஃபீஸ்ன்றதுனால ஃபஸ்ட் டைம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தெரியாது.
ஆனா ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 24 லேக்ஸ்ன்றது கம்பல்சரி பே பண்ற மாரி இருக்கும். அட்மிஷன் டைம்ல ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் டைம்லயே இந்த மத்த ஃபீஸ் எல்லாமே சேர்த்து, இந்த காஷன் டெபாசிட், டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் இது எல்லாமே சேர்த்து தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட் நம்ம கையில இருந்ததுன்னு சொன்னா, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே நேரத்துல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? எம்சிசியோட வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது, 2,05,000 குடுத்து செக்யூரிட்டி டெபாசிட்டா குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு அப்புறமா, உங்களோட டியூஷன் ஃபீஸ்லருந்து அமௌண்ட்ட கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ நீங்க பே பண்ற மாரி வரும். அல்லது வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா, அது அவங்க உங்க அக்கவுண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் பேமெண்ட்ட கட்டி காலேஜ்ல சேரலாம். ஸோ இந்த ஒரு சிஸ்டமும் இருக்கு. சரி இதுல வந்து நாம சேரணும்னா, நமக்கு கட் ஆஃப் எந்த அளவுக்கு தேவைப்படும்? மதிப்பு அதிகமா நாம வந்து மார்க் வந்து அதிகமா எடுக்கணும்னா, பெரிய அளவுல மதிப்பெண் தேவையில்ல. நீட் ஸ்கோர் அப்படின்றது கண்டிப்பா முக்கியம். நீங்க நீட்ல குவாலிஃபை ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட நான் சொல்றது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இருக்கிற 4 டீம்டு டு யூனிவர்சிட்டியில இந்த லட்சுமி நாராயணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் சற்று கம்மியா இருந்தாவே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். கம்மி அப்படின்னாவே உங்களால வந்து ஒரு 200க்குள்ள நீங்க மார்க் எடுக்கிறீங்க ஓவராலாவே பார்த்தீங்கன்னா, உங்க நீட் ஸ்கோர் வந்து ஒரு 200க்குள்ள இருக்கு அப்படின்னாவே, நீங்க இந்த காலேஜ நீங்க உங்களால செலக்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 170, 150 அந்த ரேஞ்சுக்கே சீட்லாம் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு 200 வந்து மேக்ஸிமம் இருந்ததுனால உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க்கா கண்டிப்பா இருக்கும். அதற்குள்ள நீங்க இருக்கிறீங்கனாவே ஒண்ணுமே விஷயம் இல்ல. அதுக்கு மேல இருந்தா இன்னுமே ஈஸி. அப்ப 200ன்றது மினிமம் கணக்கு பண்ணிக்கங்க. லாஸ்ட் இயர்ல இத விட கம்மியா தான் நமக்கு கிடைச்சது. அப்போ மதிப்பெண் உங்களுக்கு குறைவா இருக்கு அப்படின்னா, அமௌண்ட் கையில இருக்கு. உங்க நீட் ஸ்கோர் வரல அப்படின்னா, நீங்க டீம்டு டு யூனிவர்சிட்டி எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துன்னு சொன்னா, இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தவறாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.